Good morning. Next topic fertilization. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது பாலினேஷன். இப்போ மகரந்த சேர்க்கை பாலினேஷன் நடந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல் கேமிட், மேல் ஃப்ளார் அண்டு ஃபீமேல் ஃப்ளார் இருக்கு இல்லையா, போலனும் ஓவியல் ஃபியூஸ் ஆகுது, அதான் எக்கு. அப்போ த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல் கேமிட் is called fertilization. A double fertilization is seen in angiosperm. ஏன்னா 2 போலன் கிரெயின் என்ட்ரி ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஒன்று போய் என்னாகுது, எக்கோட ஃபியூஸ் ஆகுது, ஃபெர்டிலைசேஷன். இன்னொரு மேல் வந்து இந்த ஓவியலில் பார்த்தோம் இல்லையா, சென்டரில் செகண்டரி நியூக்ளியஸ்னு பார்த்துருப்போம், ஆர் போலார் நியூக்ளியஸ், அதோட ஃபியூஸ் ஆகிறதுக்கு பேர் வந்து டபுள் ஃபெர்டிலைசேஷன், அதர்வைஸ் கால்டு ட்ரிபிள் ஃபியூஷன். ஸோ நம்ம இப்போ அதை பார்க்கலாம். Events of fertilization. The stages involved in double fertilization are germination of pollen to form pollen tube in the stigma, growth of pollen tube in the style, direction of pollen tube towards the micropylar of the ovule, entry of the pollen tube into இந்த pollen tube என்ன டுவர்ட்ஸ் த மைக்ரோபைல் வழியாக போகுன்னு சொன்னோமா, ஆஃப் த ஓவியூல், என்ட்ரி ஆஃப் த pollen tube இன்ட்டு ஒன் ஆஃப் த சினர்ஜிட்ஸ். சினர்ஜிட்ஸுங்கிறது எங்கே இருக்கும், அந்த ஓவியூல் இருக்கக்கூடிய இதில் எக் செல்ஸில் 2 சைடு இருக்குன்னு சொன்னீங்க, ஆஃப் த எம்ப்ரியோ சாக், டிசார்ஜ் த மேல் கேமிட்ஸ். சின்காமிங்கிறது என்ன, ஃபெர்டிலைசேஷன் அண்டு ட்ரிபிள் ஃபியூஷன். ட்ரிபிள் ஃபியூஷனுக்கு பேர் தான் இந்த டபுள் ஃபெர்டிலைசேஷன். The events from pollen deposition on the stigma to the entry of pollen tube into the ovule is called pollen pistil interaction. ஏன்னா கரெக்டான போலன், கரெக்டான ஸ்டிக்மா, அப்போ தான் என்ன ஆகும், ஃபியூஷன் ஆகும். அப்போ இட் இஸ் ஏ dynamic process which involves recognition of pollen. ஏன்னா எல்லா போலன் போய் டெபாசிட் ஆகும், இருந்தாலும் சரியானது போய் விழுந்தால் தான் நாங்கள் ரெக்கக்னைஸ் pollen and to promote or inhibit its germination and growth. இப்போ கரெக்டான போலன் போச்சுன்னா என்ன ஆகும், ஃபர்தராக டெவலப்மெண்ட் ஆகும். இல்லை வேறு பிளான்ட்டோட போலன் கிரெயின்ஸ் போயிருந்தால் என்ன ஆகும், அதை இன்ஹிபிட் பண்ணிடும், தடை செஞ்சிடும். அப்போ pollen tube அந்த ஸ்டிக்மா. நெக்ஸ்ட்டு pollen அந்த ஸ்டிக்மா எப்படி ஸ்டிக்மாவில் விழுது. இன் மெச்சூர் இன் நேச்சர் a variety of pollen fall on the respective stigma. இப்போ நேச்சுராகவே வந்து கரெக்டான ஸ்டிக்மாவில் போய் கரெக்டான போலன் விழுதுறது அப்படின்னு வச்சுக்கோ. பட் ஆல் தெம் do not germinate and bring out fertilization. எல்லாமே இதாகிறதில்ல. இந்த receptive surface of the stigma receive the pollen, அப்போ கரெக்ட் pollen. If the pollen is compatible mating with the stigma, it germinates to form a tube. This is facilitated by the stigmatic fluid in wet stigma. என்னவா மாற்றிடுது, வெட் ஸ்டிக்மாவை மாற்றிடுது. அண்டு பெல்லிக்கிள் இன் ட்ரை ஸ்டிக்மா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேவரபுளாக எப்படி இருக்கோ அது மாதிரி, ஒன்று ஈரமாக இருந்தால் அதை ட்ரை ஆகிக்கிறோம், ட்ரையாக இருந்தால் ஈரமாகிக்கிறோம். தீஸ் டூ ஆல்சோ டிசைட் த அந்த இன்கம்பேட்டிபிள்னா இந்த மேட்சிங் அண்டு கம்பேட்டிபிலிட்டி. இன்கம்பேட்டிபிள்னா நாட் மேட்சிங், கம்பேட்டிபிலிட்டின்னு இந்த மேட்சிங் ஆஃப் த pollen through recognition rejection protein reaction.
எது தேவையோ அதை அக்செப்ட் பண்ணிக்கும், எது தேவையில்லாத போலன்னா அதை என்ன பண்ணிக்கும், ரிஜெக்ட் பண்ணிடும். பிட்வீன் த போலன் the stigma surface, sexual incompatibility not matching may exist between different species, அதாவது interspecific or between numbers of same species. intra specific, interna between two species, same species-குள்ளே வந்து நடக்காமல் போகலாம். the latter is called self incompatibility. அப்போ அதுக்கு பேர் என்னது, நாட் மேட்சிங். The first visible change in the pollen soon after it lands on the stigma is hydration. First என்ன ஆகுது, லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆன உடனே என்ன ஆகுது, hydration. The pollen wall proteins are released from the surface. எங்கே, அந்த போலன் வாலில் வந்து ப்ரோட்டீன் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த எந்த இடத்துலனா அந்த ஸ்டிக்மா சர்ஃபேஸ். அப்போ டூரிங் த ஜெர்மினேஷன் ஆஃப் போலன் இட்ஸ் என்டையர் கண்டென்ட் மூவ்ஸ் இன்டு த போலன் டியூப். த growth is restricted to the tip of the tube and all the cytoplasmic contents move to the tip region. எந்த இடத்துக்கு, அந்த டிப் ரீஜனுக்கு. The running and the remaining part of the pollen tube is occupied by a vacuole which is cut off from the tip by gallows block. எதை வச்சு அடைச்சிடுறோம், அந்த gallows block வச்சு அடைச்சிக்குது. அதாவது எந்தன்னா ஒரு எம்டி பார்ட், வேக்யூல்னா எம்டி, which cut off எதை வச்சு, from the gallows block. The extreme tip of pollen tube appears hemispherical or transparent. எந்த மாதிரி இருக்கலாம், ஸ்பெரிக்கல்லையே பாதி ஹெமி அண்ட் என்ன அது transparent when viewed through the microscope. This is called cap block. அது என்ன பேர், அந்த கேப் வந்து பிளாக் ஆயிடுது. As soon as the cap block disappear, the growth of the pollen tube stop. எது, பாலன் டெவலப்மெண்ட் முடிஞ்ச உடனே அது என்ன ஆகிக்கும், மறுபடியும் பிளாக் ஆயிரும். pollen tube in the style. After the germination, the pollen tube enters into the style from the stigma. The growth of the pollen tube in the style depends on the type of style. எப்படி அது ஓப்பன் டைப்பா க்ளோஸ் டைப்பா அப்படின்ட்டு. டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல். இப்போ ஸ்டிக்மா முடிஞ்சிச்சு, அடுத்து வந்து என்னது, ஸ்டிக்மாவுக்கு அடுத்து ஸ்டைலுக்கு போகுது. There are 3 types of style: hollow or open, solid or closed, semi-solid or half-closed பாதி. First hollow style, open. It is common among monocots. எங்கே அப்படின்னா மோனோகாட்ஸில் இது வந்து ரொம்ப காமனான ஒன்று. A hollow canal running from the stigma to the base of the style is present. அப்போ the canal is lined by a single layer of glandular canal cells, அதாவது transmitting tissue. They segregate mucilaginous substance. mucilaginous என்னது, கொஞ்சம் வளவளப்பானது tissues. The pollen tube grow on the surface of the cell lining the stylar canal. The canal is filled with secretion with serve as nutrition for growing pollen tube. ஏன்னா pollen tube வளர்ந்து எங்கே போகணும், ஓவியலுக்கு போகணும். அதனால் இந்த ஸ்டைல் தான் என்ன பண்ணுது, அந்த டியூப் வளர்றதுக்கு ஃபுட்டை கொடுக்குது. அண்ட் ஆல்சோ கண்ட்ரோலிங் இன்கம்பேட்டிபிலிட்டி ரியாக்ஷன் பிட்வீன் ஸ்டைலுக்கும் pollen டியூப்புக்கும் இருக்கிறது. எதை கண்ட்ரோல் பண்ணுது, நாட் மேட்சிங். இன்கம்பேட்டிபிள் நாட் மேட்சிங், அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுது. இந்த செக்ரியேஷன் கண்டெயின் என்னென்ன இருக்குது, கார்போஹைட்ரேட், லிப்பிடு அண்டு என்சைம்ஸ்.
like esterase, acid phosphatase, as well as compatibility controlling proteins இதெல்லாமே இருக்குது. அடுத்து solid type or closed type. It is common among dicot. என்ன டைப்பு? க்ளோஸ்டில். ஓப்பன் வந்து மோனோகட் பார்த்தோம். இது வந்து டைகாட்டில். இட் இஸ் characterized by presence of central core of elongated highly specialized cells called transmitting tissue. என்ன பண்ணுது? அதுக்கு பேர் transmitting tissue. This is equivalent to the lining cells of hollow style and does not the same function. அதே மாதிரி it is common. It contents are also similar to the content of those cells. The pollen tube grows through the intercellular spaces. எதுக்கடையில் intercellular space of the transmitting tissue. அடுத்து ரெண்டும் கலந்தது. அதாவது செமி சாலிட் டைப், half closed type. This is intermediate between solid and open type. There is a difference of opinion on the nature of transmitting tissue. Some authors consider that it is found only in solid styles, while others consider the lining cells of hollow style also transmitting tissue. அதை வச்சு ரெண்டு மிங்கிலானதுக்கு பேர் தான். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான கொஷினு, எப்படி வந்து போலன் என்ட்ரி ஆகுது ஓவியலுக்குள்ளே அப்படிங்கிறத வச்சு. என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இன்டு த ஓவியல். There are 3 types of pollen tube entry into the ovule. First, porogamy. Porogamy diagram பாருங்க, அந்த மைக்ரோபைலர் ரீஜன் வழியாக போகுது. அப்போ இந்த pollen tube enters through the micropyle. அதே சலஜோகாமி, மைக்ரோபைலுக்கு ஆப்போசிட்டில் இந்த சலஜல் பார்ட்லேருந்து உள்ளே போகிறது. when the pollen tube enters through the சலஜா. அடுத்து மீசோகாமி, when the pollen tube enters through the integument. அந்த சைடில் பாருங்கள், integument வழியாக போகிறது. அதுக்கடுத்து entry of the pollen tube into embryo sac. Irrespective of the place of entry of pollen tube into ovule, it enters the embryo sac with the micropylar end. The pollen enters into embryo sac directly into one of the synergies. Synergiesங்கிறது அந்த எக்ஸெல்ல சரவுண்ட் பண்ணியிருக்குது. The growth of pollen tube towards the ovary. எதை நோக்கி போகுது? ovary, ovule and embryo sac is due to the presence of hemotrophic. அதனால் அந்த கெமிக்கல் கண்டென்ட்னால hemotrophic substances. The pollen tube, after traveling the whole length of the style, enters into the ovary locule, where it is guided towards the micropylar of the ovule by the structure called obturator. Obturatorங்கிறது என்னென்னா, அந்த டூயூனோவில் பார்த்துக்கலாம். After reaching the embryo sac, a pore formed pollen tube wall at its apex or just behind the apex. அப்போ the content of the pollen tube, 2 male gamete தானே போகுது, ஒன்று vegetative nucleus and cytoplasm, are discharged into the synergies into which pollen tube enters. The pollen tube does not grow beyond it in the embryo sac. The tube nucleus என்ன ஆயிரும்? disorganizes. அடுத்து டபுள் ஃபெர்டிலைசேஷன், ட்ரிபிள் ஃபியூஷன். ஃபஸ்ட்டு ஃபெர்டிலைசேஷன் பார்த்தோம் எப்படி ஃபியூஸ் ஆகுதுன்னு. அடுத்து இன்னொரு மேல் நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, யாருன்னா நவாசின் அண்டு கொய்னார்ட் in 1898 and 1899 observed in Lilium and Frigellaria.
that both the male gametes released from a male gamete, the gametophyte, are involved in the fertilization. The fertilize two different components of the embryo sac. Since both the male gametes are involved in fertilization, the phenomenon is called another double fertilization and is unique in angiosperm. One of the male gamete fuse with the egg இருந்ததுன்னா அதுக்கு பேர் சின்காமி, அதுக்கு பேர் fertilization. அது என்ன ஆகுது, டு ஃபார்ம் சைக்கோட்டு. த செகண்ட் gamete migrate எங்கே போகுது, டு த சென்ட்ரல் வேர் இட்ஸ் ஃபியூசஸ் வித் த போலார் நியூக்ளி ஆர் தேர் fusion product the secondary nucleus and forms the primary endosperm nucleus. endosperm மாறியது. அப்போ since this involves the fusion of 3 nuclei, ஏன்னா ஆல்ரெடி அந்த ஓவியில் சென்டரில் 2 நியூக்ளியஸ் இருக்கும், அதாவது செகண்டரி நியூக்ளியஸ் ஆர் போலார் நியூக்ளியன்னு பேர். இன்னொரு மேல் ஃபியூஸ் ஆனால அதுக்கு பேர் இந்த ட்ரிபிள் ஃபியூஷன். திஸ் ஆக்ட் ரிசல்ட் த எண்டோஸ்பெர்ம் ஃபார்மேஷன். எண்டோஸ்பெர்ம்னு இந்த ஃபுட் ஃபார்மேஷனுக்கு இந்த காரணமாக இருக்குது. which forms the nutritive tissue of the embryo. எம்ப்ரியோவுக்கு வந்து ஃபுட்டை தரது யாருன்னா இந்த எண்டோஸ்பெர்ம். போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவன். ஃபெர்டிலைசேஷனுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் several changes takes place in the floral parts of the formation of the seed. The events after fertilization, the endosperm, embryo development, formation of fruit, seed are called post fertilization. என்னென்ன சேஞ்சஸ்னு பார்த்தா செப்பல்ஸு, பெட்டல்ஸு, ஸ்டாமனு, ஸ்டைல், ஸ்டிக்மா இப்படி தனித்தனியாக இருக்கும். இங்கே என்ன ஆயிடுதுன்னா யூஸ்வலி விதர் அண்டு ஃபால் ஆஃப் எல்லாமே விழுந்துடும். ஓவர் என்னவா மாறுதுன்னா ஃப்ரூட்டாக மாறும். ஓவியல் என்னவா மாறிடுதுன்னா சீடாக மாறிடும். எக் செல்லில் வந்து என்னவா மாறுது, சைக்கோட்டு ஃபியூஷன் ஆகிட்டு. ஃபியூனிக்லஸ் வந்து ஸ்டாக் ஆஃப் த சீடாக மாறிடும். ஸ்டாக் ஆஃப் த ஓவியூலில் இருந்தது என்ன ஆயிரும், ஸ்டாக் ஆஃப் த சீடு. மைக்ரோபைல் வந்து ஓவியூலில் இருக்கும். அதே மாதிரி சீட்லேயும் என்ன இருக்குன்னா மைக்ரோபைல் ஆஃப் த சீட். எதுக்காகனா எக்ஸ்சேஞ்சு கேஸு, அதை ஃபெசிலிட்டேட் ஓட்டு அண்டு வாட்ரு வந்து எடுத்துக்கிறதுக்காகவும் இருக்கும். நியூ செல்லஸ் வந்து என்னவா மாறிடும், பெரிஸ்பேமாக மாறிடும். அவுட்டர் இன்டெகுமெண்ட் ஆஃப் ஓவியல் வந்து டெஸ்டா, சீட் கோட் இருக்கு இல்லையா, டெஸ்டா. இன்னர் இன்டெகுமெண்ட் வந்து டெக்மன். அது ரெண்டுமே என்னது, டெஸ்டா டெக்மன் வந்து அவுட்டர் சீட் கோட், இன்னர் சீட் கோட். சினர்ஜிஸ்ஸு, செகண்டரி நியூக்ளியஸு, ஆன்டிபோடல்ஸ் இதெல்லாமே என்ன ஆயிரும், அதாவது சினர்ஜிஸ் வந்து டீஜெனரேட் ஆயிரும். செகண்டரி நியூக்ளியஸ் தான் என்ன நம்ம சொன்னோம், ட்ரிபிள் ஃபியூஷன் ஆகி எண்டோஸ்பெர்ம் ஃபார்மேஷனாக இருக்கும். ஆன்டிபோடல்ஸ் வந்து டீஜெனரேட் ஆயிரும். ஓகே.